ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்க ஃபைட் பண்ணுறது எக்ஸாமோட மட்டுமே கிடையாது, டைமோடையும் தான். ஏன்னா கிடைக்கிற டைமில் ஒரு 10 நிமிஷம் கேப்பில் போய் படிச்சுட்டு வந்து கிச்சன் வேலையை பார்க்குறது, வீட்டை பார்க்குறது, குழந்தைங்கள பார்க்குறது அப்படின்னு கிடைக்கிற டைமில் தான் படிச்சுட்ருக்கோம். என்ன மாதிரி உங்கள் பலருக்குமே வந்துட்டு படிக்கிறதுக்கு ஸ்டடி ரூமில் இருக்க வாய்ப்பு இல்லை. வீட்டில் கிச்சன் வேலையை பார்த்துட்டு ஒரு பக்கம் விசிலை எண்ணிக்கிட்டே படிச்சுட்ருக்கீங்க. நம்ம இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்? ஒரு நாள் எல்லாமே மாறும்னு நம்ம நம்புறதால தான் நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சிக்குள்ளேயே வந்திருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி படிக்கிறப்ப சில நேரத்தில் வந்துட்டு நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம், எதுக்குப்பா படிச்சுட்டு விட்டுடலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி டிப்ஸ். நான் உங்கள் மகி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைப் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணோட டெய்லி ரொட்டீன் இருக்குது பார்த்தீங்களா, அதே ரொம்ப டிஃபிகல்ட்டானது தான். இப்போ நான் வந்துட்டு ஒரு அம்மாவுக்கு பொண்ணாக இருக்கிறப்ப என் ரொட்டீன் பார்த்தா ரொம்ப ஈஸி. காலையில் எந்திரிப்பேன், ஸ்கூலுக்கு ரெடி ஆவேன், கிளம்பி போயிடுவேன், அவ்வளோதான் ரொட்டீன். அதே அம்மாவாக நான் ரோல் ப்ளே பண்ணுறப்ப அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அது வானத்துக்கும் பூமிக்குமான டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நல்லபடியாக செஞ்சுக்கிட்டு குழந்தைங்களையும் பார்த்துட்டு நமக்காக ஃப்யூச்சரில் நம்ம ஏதோ ஒன்று சக்ஸஸ் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கனவு பாதையில் வந்திருக்கோங்கிறப்ப பல ஏற்ற இறக்கம் வரதான் செய்யும். விரலுக்கு ஏற்ற வீக்கங்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற பிரச்சனை இருக்க தான் செய்யும். நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி டேக் இட் ஈஸியாக தட்டி விட்டு போய்கிட்டே இருங்க. எதையுமே உள்ள மனசுக்குள்ளே கொண்டு போய் ஓவர் திங்கிங்கே பண்ணாதீங்க. நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாவே கிடைக்கிற டைமெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. இந்த ஓவர் திங்கிங் பண்ணுறப்ப தான் நமக்கு தோணும், எதுக்காகடா படிக்கிறோம், நம்ம யாருக்காகடா வாழ்கிறோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் திங்கிங்கை கம்மி பண்ணணுன்னா புக்ஸ்குள்ளே மூழ்கிடுங்க. சிம்பிள். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஓவர் திங்கிங் வராது, கம்மியாக படிச்சிங்கன்னா ஓவர் திங்கிங் வரும்.